மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு ஒரு சிறந்த பேச்சாளர், ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவர் பேசின விதம் தான் அந்த இடத்துல சரியில்லை. காரணம் என்னன்னா, ஆசிரியரை விட ஆன்மீகவாதி மிக சிறந்தவர். எப்படி அப்படின்னு சொல்றான், ஆசிரியர் வந்து கல்விக்கு மட்டும் தான் அவர் அந்த செயலுக்கு பெரியவராக இருக்கணும். ஆனா ஆன்மீகவாதி அப்படி இல்லை. ஒரு சாதாரண மனிதனை கூட இறைநிலை கெட்டு போய் விடலாம். அதுதான் ஆன்மீகவாதி. அந்த வந்த ஞானிகள் எல்லாருமே எல்லா ஆசிரியரோட உயர்ந்தவர்கள் யாருன்னா ஆன்மீகவாதி தான். அந்த ஆன்மீகவாதியா இருந்து அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது அவருக்கு எளிய முறையில தயவா பதில் சொல்லியிருக்கணும். அதுதான் முதல் செய்த தப்பு அவரு. ஏன் அப்படின்னா, அதை தான் வள்ளுவர் சொல்றாரு, அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறுகளில் உய்த்து விடுன்றார். அதே நேரத்துல இன்னொரு விஷயமா சொல்றேன், ஒரு ஆசிரியருக்கு வந்து பொறுமை இருக்கணும். அதே நேரத்துல ஒரு ஆன்மீகவாதியை நம்ம கூப்பிட்டு அவரை வந்து ஒரு மொக்க குலைக்கிற வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அவர் என்னதான் பேசுறாரு, என்னதான் தவறுனா அதுக்கு தகுந்த நம்ம இது பண்ணிக்கலாம். பேசுறதுக்கு முன்னாடியே ஆன்மீகம் வந்து இது சரியில்லை, இங்க பேசக்கூடாது, அப்படி இப்படின்லாம் சொன்னார் அவரு. இதெல்லாம் நான் வீடியோல பாத்துக்கிறேன். ஒரு ஆன்மீகம்னா என்னன்னு அந்த பொருள் முதல் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தை எங்க வேணாலும் பேசலாம். ஏன்னா ஆன்மீகம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான விஷயம் நான் சொல்றேன். ஆன்மீகம் என்றால் அறிவான செயல் அனைத்தும் ஆன்மீகம் தான். அப்போ ஒரு கல்வி கத்துக்கிறது கூட அறிவு இருந்தாதான் கல்வியை கத்துக்க முடியும். அப்ப ஆன்மீகம் எப்படின்னா அதை விட மிக சிறந்தது. ஆன்மீகத்துக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு பொருள் சொல்லிடுறேன். கல்வி என்றது ஒரு படிப்பு. அந்த படிப்பு மூலியமா நீங்க எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஆன்மீகம்ன்றது எப்படின்னா, ஆண்டவனே நீங்க அறியக்கூடியது. இந்த உலகத்தை யார் படைச்சாரு, யாரால நாம இருக்கிறோம் என்ன அப்படின்றது, அதுதான் ஆண்டவனை உனக்குள்ள தேர்றது தான் ஆன்மீகம். ஆனா வெளியே படிக்கிறது, வெளியே பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து கல்வி. அதை தான் வள்ளலார் சொல்லுவார். ரொம்ப அற்புதமா சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உட்கொண்டதெல்லாம் மலமே, இப்படி எல்லாம் வள்ளலார் வந்து அற்புதமான சில பாடல்லாம் பாடி இருக்கிறார். அப்ப நம்ம என்னன்னா, எந்த விஷயத்திலுமே நம்ம வந்து அங்க பொறுமையை கையாடணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா இப்போ விஷ்ணு பேசுறது வந்து சட்ட பிரகாரம் ஒன்றும் பெரிய குற்றமே இல்லை அது. ஆனா இதை சட்ட ரீதியா ஏன் இந்த மாதிரி அவரை கைது பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு அது தெரியல. அது அவங்களுக்கு தான் தேவை. ஏன்னா அதே நேரத்துல ஒரு வாத்தியாரா இருக்கிறவரு அவர்கிட்டயும் ஒரு அன்பு கருணை இறக்கத்தோட அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். இவரும் வந்து அந்த அன்பு கருணை பணிவோட அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஒரு விஷயத்த இந்த உலகம் ஃபுல்லா பரப்புற அளவுக்கு இது என்ன அவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குற்றங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்திருக்குது, அதெல்லாம் முன்னுக்கு எடுத்துன்னு வரல. இந்த தப்பு செய்தவங்க எவ்வளவு பேரெல்லாம் வெளியே இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆனா இவரை ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு கருணை இருக்கணும். ஏன் அவர் பேசின இடம் வந்து கரெக்டா பேசல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.